ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நேற்று சண்டே நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 செஞ்சோம். ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் 1 கைப்பிடியும் அரை தக்காளி மட்டும் மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயமும் அரை தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்க்கும்போது சிக்கன் வேகும்போது நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு தண்ணியும் கொடுக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். மல்லி கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் பாசுமதி அரிசியில் செஞ்சுருக்கேன். அதனால் நான் அளவுகள் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எப்போவுமே பிரியாணிக்கு வதக்கும் போது இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் லெக் பீஸும் அது கூட கொஞ்சமாக சிக்கனும் சேர்த்துருக்கேன். குக்கரில் இருந்தால் விசில் விடலாம். நான் தம் பிரியாணி செய்கிறதுனால சிக்கனை ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சிக்கன் இந்த இதுலேயே நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா மசாலா பிடிக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் தம் போடும்போது சிக்கன் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் சிக்கனை வேக வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரை எலுமிச்சை பழம் மட்டும் பிழிஞ்சு, சின்ன பழமாக ஒரு அரை பழம் மட்டும் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 கப்பு பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1க்கு 1.5 கணக்கில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா அப்படி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசி நம்ம அரை மணி நேரம், நான் இது பிரியாணி வதக்க ஆரம்பிக்கும் போது தான் ஊற வச்சேன். அதுக்கு முன்னாடி ஊற வச்சிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஊற வச்சு வச்சுருக்க பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கலந்து கொடுக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் தேவையில்லை, இல்லைன்னா இந்த டைமில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அரிசி நல்லா ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் தண்ணி, அதில் அரிசி தண்ணி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு சமமாக வந்ததுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல் வச்சு மேலே பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் மசாலாலாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் அரை தக்காளியும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், மிளகு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சிக்கன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணலை. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த இதுலேயே மசாலாவிலேயே வெந்து வரட்டும். நல்லா சிக்கன் ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வந்தோடனே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக வைங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன், போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். முட்டை ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது மசாலா எதுவுமே பிரியாமல் நல்லா கோட்டாகி வரும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா சில்லி போட்ட எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே உள்ள மசாலாலாம் சீக்கிரமாக கருப்பாயிடும், உள்ளுக்குள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம முட்டை சேர்க்கறதுனால அடிக்கடி கிண்டினா மசாலா பிரிஞ்சிருமோன்ற பயம் வேண்டாம்.
ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிக்கன் சுருண்டு வந்தோடனே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை மறுபடியும் அதிலையே சேர்த்து பொரித்து எடுத்திங்கன்னா சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.